வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே 121ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தேவன் தம்முடைய கிருபையினாலே இந்த வார்த்தையை பேசும்படி என்னை அழைத்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு எதற்காக சிலுவையிலே அறையப்பட்டதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறினார் என்று தியான ஆலய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முதலாவது ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். முதல்ல மன்னிப்பு கேட்டுவிட்டு பின்பதாக என்னதான் சொல்லுகிறாராம்? காரணத்தை சொல்லுகிறார். நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எப்படி கேட்போம்? ஏதாட்டும் ஒன்று செஞ்சுட்டா, இனிமே நான் செய்ய மாட்டேமா, என்ன மன்னிச்சுங்க. இனிமேல் அதை எடுக்க மாட்டேமா, என்ன மன்னிச்சுங்க. அப்போ எதை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்? அந்த காரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன கேட்கும்? மன்னிப்பை கேட்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே பிதாவே இவர்களுக்கு மன்னியோன்னு சொல்லிட்டு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு எதுக்காக சொல்லுகிறார் என்றால், முதலாவது இந்த ஜனங்கள் மேலே, தேவகுமாரன் மேலே பாவத்தை சுமந்து நிற்கிற அந்த தேவகுமாரனை சிலுவையிலே அறைந்த ஜனங்கள் மேலே தேவ கோபம் புரண்டு என்ன பண்ணலாம் வருகிறதாம். அந்த தேவ கோபத்தை நிறுத்துவதற்காக ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னாரா? மன்னிப்பை சொல்லுகிறார். காரணத்தை சொல்லி அவர் மன்னிப்பை கேட்பதற்குள்ளாக அந்த தேவ கோபம் வந்து ஜனங்களை வாரிக்கொள்ளுமோ என்று பயந்த இயேசு முதலாவது மன்னிப்பை கேட்டு தமது ஜனங்களை பாதுகாப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரா? அந்த காரணத்தை சொல்லுகிறார் என்று அந்த தியான ஆலயத்தில் போட்டிருந்தது. எனக்கு அதை வாசித்தோடனே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக, நம்மை மன்னிப்பதற்காக அவர் என்னது? முதலாவது மன்னிப்பை கூறுகிறார். சரி, முதலாவது மன்னிப்பை கூறுகிறார். நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு வருஷந்தோறும் நம்ம என்ன பண்ணுறோம்? மெசேஜ் கேட்குறோம். சுமார் எத்தனை வருஷம் எல்லாரும் இந்த செய்தியை கேட்டிருப்போம்? உங்கள் மனக்கணக்கிலே போட்டு பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷம் இதே வார்த்தை, முதலாவது வார்த்தை மன்னிக்க வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள எத்தனை வார்த்தைகள் கிரியை செய்கிறது? என்னையும் சேர்த்து தான். சரியா? நான் பூரண சர்க்குணனாக இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கும் சேர்த்து ஆண்டவர் பேசின வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் சொல்லும்படியா. எல்லாருடைய மெசேஜுமே அப்படி தான். யாருமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. முதல்ல அது யாருக்கு தான்? எங்களுக்கு தான். திராட்சை ரசம் பிழியப்பட்டாதான் ரசத்தை குடிக்க முடியும். இப்போ எங்களை பிழிஞ்சாதான் ஆண்டவர் என்ன தர முடியும்? ஜூஸ் தர முடியும். என்ன இன்னைக்கு பிழிஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு தந்தாருன்னா ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கேயோ பிழிஞ்சதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தந்தேன்னா சொல்லுவோமா? எசன்ஸ் ஊற்றிருக்கனால என்ன இல்லை டேஸ்ட்டு? ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டிருந்தா டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் என்றைக்கும் டேஸ்ட். நம்மக்கிட்ட ஆண்டவர் எதை பேசுகிறாரோ அதை சொல்லும்போது ஒரு டேஸ்ட் உண்டு. அல்லேலூயா! என் விசுவாசம் அதுதான். ஏன்ட்ட ஆண்டவர் எதை பேசுகிறாரோ அதை உங்களிடத்தில் பேசுவார். இந்த நாளில் முதலாவது நான் அதை சிந்திக்கும் போது என்னை தொட்டது கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மன்னிப்பு. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நாம ஒருவேளை வருஷந்தோறும் பேசுகிறோன்னு மன்னிப்பு குறித்து ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் மன்னிப்பு முதலாவது நம்ம பெற்றிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை நம்ம சுவைத்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரா? அவர் மன்னிப்பாரா? அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது? அப்போ வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மன்னிப்பு எப்படி உள்ளது? அவரை மன்னிக்கிறதுக்கு எப்படிப்பட்டது? தயை பொறுத்தவராம். தயை இன்னைக்கு மனுஷன்ட்டு தயவே இருக்கான்னு யோசிக்கிற வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தயை பெருத்தவர். அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, தயை பெருத்தவர். தயை உள்ளவர் மட்டும் இல்லை, பெருத்தவர். அப்போ அந்த தயை பெருத்த தேவன் எப்படி, எதில் தயை பெருத்தவரா? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். அப்போ இன்னைக்கு முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? ஏன்னா மற்ற ஜனங்கள் மற்றவங்களை மன்னிச்சு வாழணும்னு சொன்னால் தங்களுடைய நீதிக்காக என்ன பண்ணுவாங்க?
வாழுவாங்க. இன்னைக்கான நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள் முதல்ல நமக்கு தேவையானது கிறிஸ்துவின் மன்னிப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். அதுதான் பிரதான கற்பனை சொல்கிறது. முதலாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறணும். இந்த ரெண்டே கற்பனை தான், மெசேஜே தேவையில்லை. இந்த 2 வசனத்தையும் சொன்னால் என்னது, எல்லா வசனமும் முடிஞ்சிச்சு. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய மன்னிப்பை முதல்ல நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரா? அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே இந்த சாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆதாம் ஏவாளை மன்னிச்சிருந்தா எல்லாமே சரியாக இருந்திருக்குமே ஆண்டவரே அப்படின்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம்தான், மன்னிப்பு எப்போ கிடைக்கும், மன்னிப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அந்த ஆதியாகமம் புத்தகம் வாசிச்சு பாருங்க. எதுலையாட்டும் ஆதாமோ ஏவாளோ ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் சாப்பிட்டுட்டோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆண்டவர் அதை வாசிக்கும் போது எனக்கு காமிச்சார், மன்னிப்பு கேட்டால் கிடைக்கும். நான் மன்னிக்க முடியாத தேவன் அல்ல, நான் மன்னிக்க கூடாதபடிக்கு கல்மணம் பொருந்திய தேவனும் அல்ல. நான் மன்னிப்பேன், ஆனால் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும். இதுதான் பாவ மன்னிப்புங்கிறது. என்னங்க, என் பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவரை என்னை மன்னிங்கன்னு கேட்டால் மன்னிப்பு உண்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு கேட்குறது கிடையாது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டாருல, ஆண்டவர் மன்னிச்சுக்கணும், கேட்காம எந்த மன்னிப்பும் வராது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த பாவம், சின்ன பாவம், நேற்று ராத்திரி பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் விடிய காலம் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு கிடைக்காது. நீங்கள் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னன்னாலும் ஆஹா, மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு கிடைக்காது. ஆதாம் ஏவாள் அன்றைக்கி ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே இறங்கி பேசவே இல்லை. இல்லைன்னா அன்றைக்கே மன்னிப்பு கிடைச்சி நம்மளும் இன்றைக்கி ஜாலியாக என்ன பண்ணியிருப்போம், ஏதேன் தோட்டத்தில் பழம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். சரியா? அப்போ ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கி நம்மகிட்ட எதிர்பார்த்தார். முதலாவது என்னுடைய மன்னிப்பு உனக்கு தேவை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை, மன்னிக்கலை. அதே இது நினிவே ஜனங்களை பாருங்க, ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொல்லி நான் மன்னிப்பேன்னு சொல்லி அனுப்புனாரு. சுவிசேஷம் என்னன்னு போச்சு, அழிச்சிருவேன். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மனம் தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது அங்கே ஆண்டவர் இறங்கினாரா இல்லையா? இறங்கினார். 2 ஜனங்கள் தான். ஒன்று நோவா காலத்து ஜனங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்கல, அழிந்தார்கள். இங்கே பார்த்தோன்னா நினிவே ஜனங்கள் மன்னிப்பு கேட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கணும். மன்னிப்பு கேட்டோம் என்றால் நமக்கு ரட்சிப்பு நிச்சயமாக உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், குற்ற உணர்ச்சியோட இருக்கவே கூடாது. அச்சோ எத்தனை தடவை மன்னிப்பு கேட்க, மன்னிக்கிறது அவருங்க. சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுக்கும்போது பூசாரிக்கு என்ன கஷ்டமா இதை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஆண்டவரே நம்மளை மன்னிக்கும் போது நமக்கு என்ன இருக்குது, மன்னிப்பு கேட்க கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் மன்னிப்பாரா, நான் செஞ்சதே செஞ்சிட்ருக்கேனே, நான் ஆண்டவரே நாளைக்கு ஜோம் பண்ணிடுவேன், இன்றைக்கி ஒரு நாள் மன்னிங்கன்னு கேட்க நாளைக்கும் திரும்ப தூங்கிடுறேனே, இல்லைன்னா ஆண்டவரே நான் திரும்ப எதிர்த்து பேசிடக்கூடாதுன்னு நான் மன்னிப்பு கேட்கேன், மறுபடியும் நான் பேசிடுறேனே. குற்ற உணர்ச்சிக்கு என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. அதுக்காண்டி செஞ்சுட்டோம் கேட்கக்கூடாது. உணர்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம மன்னிப்பை கேட்கும்போது அவர் நமக்கு மன்னிப்பார். அடுத்ததான் 2வது பாயிண்ட்டு, ஆண்டவர் எப்படி நமக்கு மன்னித்தாரோ அதே போல் நம்ம பிறருக்கு மன்னிக்கணும். அதை தான் பரமண்டல ஜெபத்தில் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அதுதான் சொல்லுகிறோம். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 3:13 பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்போ முதல்ல எதை யோசிச்சு பார்க்கணும், கிறிஸ்து எனக்கு மன்னித்தார், அப்போ நானும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். ஒரு காரியத்தை மன்னிக்கும் போது நமக்கு என்ன காரியம் வந்து நிற்போம், நான் அன்னைக்கு சரியாக தான் இருந்தேன், அவங்க அன்னைக்கு தப்பாக பேசுனாங்க, இல்லை அவங்க அன்னைக்கு அதை பேசியிருக்கக்கூடாது, அன்னைக்கு அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது என்ன இருந்தாலும் நீ அன்னைக்கு அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது என்னது நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒருவரை மன்னிக்கும் போது அந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். ஆண்டவர் அன்னைக்கு நம்மளை மன்னிச்சார்ல, அதே மாதிரி என்னது இன்னைக்கு நம்ம மன்னிச்சிடும், அவ்வளோதான். சரி அப்படின்னு என்ன பண்ணணும் நினைக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும்
மற்றவங்களை மன்னிங்க. இன்னொன்று சொல்லி தந்துடுறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா, நான் அந்த வார்த்தை எடுக்கவே மாட்டேன். எதுக்காகன்னா, ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும்போது இன்றைக்கி மன்னிப்பு எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனா, அது ஒரு சரியான வார்த்தை, டேக் இட் ஃபார் கிராண்டட் மங்க இங்கிலீஷில். எப்படின்னா, அவன் தப்பு பண்ணான் கேட்கான். இப்போ உண்மையில் அப்படி தான் இருக்கீங்க. யாராவது நம்மகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால், ஆண்டவரே அவன் மன்னிப்பு கேட்டால எனக்கு அந்த இருதயம் வரலையே, எத்தனை பேர் நினைக்கும் சொல்லுங்கள். தப்பு பண்ணது யாரோ, தப்பு பண்ணல ஒரு ஆள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு கேட்கும்போது எத்தனை பேருக்குள்ள அவ கேட்டுட்டா அந்த இருதயத்தை ஆண்டவர் எனக்குள்ளே தராமல் போயிட்டாரு அப்படின்னு நமக்கு வருதா? இல்லை. அவன் தப்பு பண்ணால் கேட்கான், சரியா போச்சு. அவன் பேசினா கேட்கலாம், சரியா போச்சு. அப்போ நம்முடைய இருதயம் எப்படி தான் இருக்குது? இப்படி தான் இருக்குது. அப்போ நமக்குள்ள முதல்ல கிறிஸ்துவின் இருதயம் வரணும். மன்னிக்கும் போது ஆண்டவரே நானும் இதே போல் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். அதே மாதிரி மன்னிப்பு கேட்காங்களா, அன்போடு அவங்கள என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கிடுங்க. ஏம்மா சரி, நானும் அன்னைக்கு அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நானும் அன்னைக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? சரி அன்னைக்கு பேசினா மன்னிப்பு கேட்டுட்டா போ மன்னிச்சுட்டேன், என்னவோ நம்ம நேற்று தான் அங்கே ஹெவன்லேருந்து இறங்கி வந்து இன்றைக்கி உட்காந்துருக்குமே நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தயவு செய்து ஒருவர் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசினார்னா நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. அடுத்தவங்க கேட்கும்போது தயவு செய்து அந்த மன்னிப்பை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாரு. அவர் சொன்னால் மன்னிக்கிறேன் இல்லை, நீங்கள் மன்னிக்கணும்னு நினச்சா ஆண்டவரை நினச்சி உங்களை மன்னிங்க. ஆண்டவர் ஒரு நாளாக சொல்லிடுறாரா, சரி போ போ மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ட்டு. அவரை பாருங்க, நான் மன்னிப்பு கேட்டவன் என் மகளே, என் மகளே, என் மகனே, என் பிரியமே, என் ரூபவதி, அவருடைய வார்த்தை நம்ம அதில் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் எப்படி நம்மளை கூப்பிடுறாரு, சரி போ போ அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் பிரியமே, என் ரூபவதி, என் மனவாளியே, ஒவ்வொரு வார்த்தை அவர் இனிமையான வார்த்தை. இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக நம்ம முதல்ல அதை என்ன பண்ணணும், ஜனங்கள் முன்பாக காமிக்கணும். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரா மன்னிப்பு கேட்டுரு. ஏன்னா சரி இன்னைக்கு சண்டை போட்டீங்க, நாளைக்கு அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும்னு இருக்கீங்க, ராத்திரியோட ராத்திரி ஆண்டவர் வந்துட்டாரு, எப்படி உள்ள போவோம்? இந்த சிந்தை முதல்ல நமக்குள்ளே வரணும். சண்டை போட்டுட்டோம், பிரச்சனை யார் மேலேயோ, ஆண்டவர்னு 1 மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டார், 5ஆவது பிரசங்கத்தில் வந்துட்டார், என்ன செய்வோம்? இதை நினைத்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு தான் கிறிஸ்துவின் வருகையை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைக்கணும். நினைக்கும் போது கிறிஸ்து மன்னிக்க நமக்கு பலன் தருவார். அவர் நமக்காக வந்தார், நம்மை மன்னித்தார், நாமும் மற்றவர்களை மன்னிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த மன்னிப்பு ஒரு பெருமையின் மன்னிப்பாக இல்லை, கிறிஸ்துவின் தாழ்மையான மன்னிப்பாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிச்சதுக்காக நன்றி. முதல்ல அந்த வார்த்தையை சொல்லுங்கள், நீங்கள் என்னை மன்னிச்சதுக்காக நன்றி. என் பிள்ளைகளையும் மன்னிங்க, என் குடும்பத்தின் பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே மன்னிங்க, நான் இன்னைக்கு காலையில் பேசின அந்த வார்த்தையை மன்னிங்க, என் மனசில் இருக்க இந்த காரியத்தை எனக்கு மன்னிங்க. இசப்பா என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. அவருடைய மன்னிப்பு தயாளம் உங்களுக்கு தயாராக இருக்குது, தயை பொறுத்ததாக இருக்குது. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை மன்னியும், அதே போல் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.